Happy morning once again. Happy morning. Happy morning. Good morning. Good morning. Happy morning, Patrick. Happy morning. Happy morning, Ventry. Happy morning. Happy morning. நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குயிக்கா ரிவ்யூ பண்ணிடலாம். கோல் செட்டிங் அதுல ஸ்பெசிபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கோல் செட்டிங், ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் வந்து வேர்ல்டு வைடு இது ஒரு ப்ரூவன் நிரூபிக்கப்பட்ட ஒரு கோல் செட்டிங் மெத்தட். இந்த மெத்தட்ல செட் பண்ணப்பட்ட கோல் நிச்சயமா நிறைவேறுது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட்ல நம்ம நேத்து சில பேருடைய கோல்ஸை செட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நீங்க உங்க கோலை இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மூலமா நீங்க நேத்து செட் பண்ணீங்க, நீங்க செட் பண்ணியிருந்தீங்க, இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்னு டைப் பண்ணிருங்க. SMART, specific, measurable, attainable, relevant and time based goal. ஸோ உங்க கோல்ஸ் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எஃபெக்டிவான கோல். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 1993ல ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்துறாங்க. ஒரு 100 பேரை செலக்ட் பண்றாங்க. 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னா கோல் செட்டிங் ரிலேட்டடான ரிசர்ச் தான். எல்லாரையும் அவங்களுக்கான கோல்ஸ் என்னன்னு சொல்ல சொல்றாங்க. அப்படி கோல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னவங்க 100 பேர்த்துல 95 பேர் அந்த கோலை எழுதல. 5 பேர் வந்து அந்த கோலை எழுதியிருக்காங்க. இது 1993ல நடந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ரிசர்ச். இந்த ரிசர்ச்சோட டாக்குமெண்ட் கூகுள்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுல இந்த ஸ்மார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கோல் செட் பண்றாங்க அந்த 5 பேரும். மற்றவங்க வந்து இந்த மெத்தட் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, சாதாரணமா கோல் செட் பண்றாங்க. இதை இயல்பா அவங்க வந்து யாருக்கும் இதை இப்படி பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்லல. இயல்பா 100 பேர்த்துக்கிட்ட கோல் செட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த 5 பேர் மட்டும் இது விஷயம் தெரிஞ்சு அவங்க கோல் செட்டிங் பண்ணி அந்த கோலை எழுதியிருக்காங்க. இந்த ரிசர்ச்ல கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு 2013ல இவங்க எல்லாரையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 100 பேரையும் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு இந்த 100 பேர்த்துக்கிட்டையும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா ஒரு 5 பேர் மட்டும் எக்ஸ்ட்ரானரியா வெல்த்தியா இருக்காங்க. இந்த 95 பேரை விட 5 பேர் வந்து டபுள் த வெல்த், இதுல ட்ரிபிள் த வெல்த் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து 10 டைம்ஸ் வந்து அவங்களோட இவங்க அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க வெல்த்தியா இருக்காங்க, ஹாப்பியாவும் இருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தா யார் யாரெல்லாம் கோல் எழுதுனாங்களோ, அதுவும் இந்த ஸ்மார்ட் மெத்தட்ல கோல் எழுதுனாங்களோ அவங்க தான். ஸோ இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தடோட இந்த எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு ரிசர்ச் நமக்கு புரிய வச்சிருது. ஸோ இப்ப யாராவது எழுதாம இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட்ல நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உடனடியா இப்ப ஆன் த ஸ்பாட்ல நம்ம இந்த கோல் செட்டிங் உங்களுக்கு பண்ணிடலாம்.
யாராவது ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ கோல் செட் பண்ணுமா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மருதுமுத்தனா, உங்க கோல் இதுல செட் பண்ணிடலாங்களா? கேக்குதுங்களா? நான் மருதுமுத்தனா. கேக்குது வெற்றி. ஓகேங்கண்ணா. நீங்க ஓகே. லாஸ்ட் செக்ஷன் இதுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்கா உங்களை கூப்பிட்டேன். அண்ணா ஒண்ணும் இல்ல, நம்ம கனவுகளை நம்ம கோலா எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க உங்க கனவுகள் எழுதி வச்சிருப்பீங்க. ஆமா. அதுல அந்த கனவுகள்ல நீங்க இருக்கிறதுலயே எது ரொம்ப முக்கியமான கனவு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கனவை நீங்க சொன்னீங்கன்னா அந்த கனவை எப்படி கோலா மாத்துறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துருவோம். அதான் நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்கணும் அப்படிங்கறதுதான். சிறப்பு. அது எந்த ஓகே பிசினஸ் எம்பையர் உருவாக்கணும், சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுலதான் எனக்கு கிளாரிட்டி இல்ல. அதாவது ஒரு பிசினஸ் நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஓ சரிங்க. ம், அந்த மாதிரிதான் இருக்கு. மல்டிபிள் பிசினஸ் இருக்கக்கூடியது. சரி, ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. அப்ப இதுல உங்க பிசினஸோட வால்யூம் எவ்வளவு இருக்கணும்? அந்த சாம்ராஜ்யம்னு சொல்றீங்க, நீங்க அதுல எத்தனை எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கணும், எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கணும், இந்த மாதிரியான உலகம் தழுவிய ஒரு பிசினஸா இருக்கணுமா? கண்டிப்பா உலகம் தழுவிய பிசினஸ் அது. ஓகேங்க. அப்ப ஸ்பெசிபிக்கா என்ன ஃபீல்டுல நீங்க அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைக்கிறீங்க? இதுலதான் எனக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னு. சரிங்க. சரி, அப்ப நீங்க பேஸ் லைனா ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் லைனா. ஆமாங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டா ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு அதே பேட்டர்னை எல்லா பிசினஸ்க்கும் அப்ளை பண்ணா நம்ம சக்சஸ் வேகமா இருக்கும். அதே நேரம் நம்ம ஃபோக்கஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லா பிசினஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்துலயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். நம்ம ஏற்கனவே என்னோட சிக்கலும் அதுதான். அப்போ ஒரே ஒரு பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுங்க. நம்ம நேத்து ஒரு உதாரணத்தை பார்த்துருந்தோம். என்னன்னா, ஒரு காகிதத்தை வெயில்ல போட்டிருந்தோம்னா பல நாள் வெயில இருந்தா கூட அந்த காகிதம் தீப்பத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. ஆனா அதே ஒரே ஒரு ஃபோக்கஸ் லென்ஸ், அதாவது நம்ம பூத கண்ணாடின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோக்கஸ் லென்ஸை வச்சு ஒரு 10 நிமிடம் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணா அந்த காகிதம் தீப்பத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா இருக்கு. கண்டிப்பா பத்திக்கும். பத்தி. இதுதான் பவர் ஆஃப் ஃபோக்கஸ். இப்ப நீங்க இந்த பத்தின தீல எத்தனை பேப்பர் வச்சாலும் பத்திக்கும். ஆனா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம நம்ம பவர் எவ்வளவு இருந்தாலும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அச்சீவ்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து சேராது. நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது சாதிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன் திங். ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் டாஸ்க்ஸ் அல்லது மல்டிபிள் பிஸ்னஸை நம்ம எளிமையா பண்ணிடலாம். அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை அப்படியே அப்ளை பண்றது தான், காப்பி பேஸ்ட். ஸோ நம்ம ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள் எடுத்துக்கலாம். இந்த பிசினஸ் எம்பையருங்கிற குறிக்கோள் இருக்கட்டும், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. இதுலயும் நம்ம இந்த கிளாரிட்டியை கொண்டு வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஷார்ட் டைம்ல இல்ல ஒரு பிசினஸ் சார்ந்த ஏதாவது ஒரு கோல் இருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா லாங் டைம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பிசினஸ் சார்ந்த ஒரு கோல் சொல்லுங்க. நம்ம ஸ்கிராப்லயே எடுத்துக்குவோம்.
ஓகேங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிபிக் கிரேட கொடுக்கணும் அப்படின்னு நான் ஷார்ட் ஆ, டேர்மா வச்சிருக்கேன். ஓகேங்களா. அது இமிடியேட் ஷார்ட் டைம் சொல்லலாம். இந்த ஸ்கிராப் பிசினஸ் எந்த அளவுக்கு வால்யூமோ உங்களுக்கு பிசினஸ் ஸ்கிராப் பிசினஸ க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிரேட வந்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு 30 பண்ணணும் ஹோல்சேல் ஒரு கிரேட்ல. பர்டிகுலர் கிரேட்ல இப்ப நம்ம ஸ்கிராப்பா இல்லாம அடுத்த ப்ராடக்டா மாத்துறோம், இன்கார்ட்ஸா மாத்துறோம். ஓகேங்க. ஸோ இது ஒரு கோல். என்ன அதை வந்து என்னவா மாத்தணும்னா இன்கார்ட்ஸ் அதாவது புல்லட்ஸா மாத்த போறோம். ரா மெட்டீரியலா அதாவது ஸ்கிராப்ல இருந்து அடுத்த ஸ்பெசிபிக்கான பேட்டர்ன்ல கொண்டு போறோம். இப்போ நீங்க குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அதே சொல்லலாம். நீங்க ஸ்கிராப்பா கொடுக்காம ரா மெட்டீரியலா கொடுக்கணும். குவாலிட்டி அதை புல்லட்ஸா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அதை வந்து நீங்க தரம் உயர்த்தி வேற ஒரு பொருளா மூலப்பொருளா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. அதோட வால்யூம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு எத்தனை கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணணும், இல்லைன்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த டேர்ன் ஓவர் என்னவா இருக்கணும்? ஒரு ஒரு 100 crore போகணும். ஹண்ட்ரட் crore டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் அளவிடக்கூடியது, டேர்ம் மெஷர் பண்ணலாம், நம்மளால மெஷர் பண்ண முடியும். கண்டிப்பா. எத்தனை கம்பெனிக்கு கொடுக்கணும்னு ஏதாவது இலக்கு இருக்குங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்க. என்ன நீடு. ஆமா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் குவாலிட்டி வந்து கம்மியா நீடா இருக்கும், அமௌண்ட் மத்த கம்பெனி மாறக்கூடியதுதான். இப்ப மாற இதுல கால வரையறை எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா, எத்தனை வருஷத்துல நீங்க 100 crore அச்சீவ் அச்சீவ் பண்ணணும். இன்னொரு 5 yearsல. இயர் 2030? ம். ஓகேங்க. இது எந்த அளவுக்கு அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ் இல்லைங்களா? அடையக்கூடியது ரிலவெண்ட். ஆமா, நீங்க பண்ற அடையக்கூடிய. பிசினஸ்ல கோல் வச்சிருக்கீங்க. ம். சூப்பர். ஸோ இதை நம்ம கோல் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்னா, ஐ எம்
எனக்கு அந்த ஃபுல் சார்ட் பாக்குற மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அது ஃபுல்லா தெரியல இல்லைங்களா? இப்போ 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 தெரியுதுங்களாண்ணா? ஓகே. ஓகேங்க. கோல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் இப்போ எழுதுறேங்க. அந்த ரா மெட்டீரியல் பொதுவாக புல்லட்ஸ்னே போடணும், இல்லாட்டினா இன்காட்ஸ். ஓகேங்க. சப்ளை ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல் தான், ஸ்கிராப்புமே ஒரு ரா மெட்டீரியல் தான். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து bullets, அதாவது இன்காட்ஸ். ஓகேங்க. இப்போ இது ஃபுல்லா தெரியுது இல்லைங்களாண்ணா? தெரியுது. இப்போ என்னோட சிக்கல் என்னன்னா, இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு பிசினஸ் குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிருவேன். அதாவது அந்த மாதிரி மைண்ட் செட் போயிடும். ஓகேங்க. ஸோ இதுல நம்ம என்னன்னா இதுதான் காரணங்க. நமக்கு கரெக்டான நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ் இல்ல. இதுவே உட்காந்து முழு நேரமா நம்ம தொழிலை பார்த்துட்டே பண்ணோம்னா பண்ணிடலாம். அதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு தாவிடுவேன். இன்னொரு பிசினஸ் அதுதாங்க. இப்போ நம்ம சுத்தி நிறைய அட்ராக்டிவான விஷயங்கள் நமக்கு வருங்க. அந்த அட்ராக்டிவான விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதாவது கவனச்சிதறல். அதுதான் என்னோட பிரச்சனை. அதுதான் கவனச்சிதறல் என்னோட சொல்லுவோம். கண்டிப்பாங்க. இப்போ நானும் இல்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நானும் எனக்கும் நிறைய இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய அடுத்த பிஸ்னஸ் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். அதுல ஃபோக்கஸ் நமக்கு வரும். அப்படி வரும்போது ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன் இந்த பிஸ்னஸ்ல நம்ம ஏர்ன் பண்ற வரைக்கும், $1 மில்லியன் ஏர்ன் பண்ற வரைக்கும், அப்படின்னா ஒரு 8 கோடி இதுல ஏர்ன் பண்ற வரைக்கும் நம்ம வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளா இருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் செட்டப்பா கிரியேட் பண்ணிட்டு இதுல நம்ம எஃபர்ட்டே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கோளா நான் வச்சிருக்கேன். அதாவது மற்ற பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அது நமக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆனா அதுல லாபமே வராட்டியும் நமக்கு அதுல எதுவும் கிடைக்காட்டியும் நம்ம மற்றவங்களுக்கு அது அது பயனுள்ள ஒரு தொழிலா மாத்திட்டு நம்ம கண்ட்ரோல்ல ஒரு மினிமம் லெவல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா அதுல இருந்து அந்த எஃபர்ட் எல்லாம் குறைச்சிடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் அந்த மாதிரி மாத்தி அது சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறது அப்படியே நான் வந்து எங்க அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த முட்டை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னொரு தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்ப இது வந்து சரியா நடக்குதானா? நடந்துகிட்டு இருக்கு. 100% எந்த சிக்கலும் இல்லை. ஆனா எனக்கு வந்து பெருசா லாபம் வராது. அந்த பிசினஸ் ஆனா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இல்ல, எனக்கும் அந்த மோட்டிவ் தான். எனக்கு வந்து லாபம் ஃபர்ஸ்ட் பார்க்கவே மாட்டேன். எனக்கு மணி மேட்டரே சரிங்க. கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் வந்து ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம. புரியுதுங்களா? அப்ப இத வந்து முதல் இலக்கா வச்சுக்கிட்டு மத்த பிசினஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து சுத்தமா குறைச்சிடணுங்க. கிட்டத்தட்ட 0% கொண்டு வந்துடணும். மொத்த பிசினஸ்ல ஃபோக்கஸ் நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது. நமக்கு பதில் வேற ஒருத்தங்க தான் அந்த வேலையை செய்யணும். நம்ம எந்த வேலையும் செய்யாம நம்ம ஃபோக்கஸ் 100% இந்த பிசினஸுக்கு கொண்டு வந்துட்டு அப்ப நீங்க இதை அச்சீவ் பண்ற வரைக்கும் வேற எதுலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா அதை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டோம்னா சிஸ்டம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல பெருசா இன்வால்வ் ஆக தேவையில்லை. ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம இப்ப தெளிவா பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இலக்கு அறிக்கை, அதாவது கோல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். So I am running my scrap business with turnover of 100 crore by collecting scrap, improving quality and supply as metal bullets. இல்லைன்னா metal இன்காட்ஸ். ingots. இன்காட்ஸ். Ingots. Okay. ஸ்பெல்லிங் கரெக்ட்டுங்களா?
INGOD ஓகே. எவ்வளோ GORTSங்களா? TS. மெட்டல் இன்கார்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது நான் ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ணி அதை தரம் உயர்த்தி இன்கார்ட்ஸா சப்ளை பண்ணி ஃபவுண்டரிஸ்க்கும் மெல்டிங் யூனிட்ஸ்க்கும் சப்ளை பண்ணி அதன் மூலமா 100 crore டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இதை வந்து கோல் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கோலும் கோல் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கோல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 100% சூட்டபிளா இருக்குங்களாங்க? கண்டிப்பா. சூப்பர். ஸோ இதுதான் நமக்கு வேணுங்க. நம்ம எல்லாருமே கோல் செட் பண்ணியிருப்போம். நம்ம கோலை இந்த மாதிரியான ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் டார்கெட் வேணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். செல் as ingots, செல்லிங் மெட்டீரியல் as ingots வந்து இவருடைய டார்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல அளவிடக்கூடிய காரணி அப்படிங்கிறது 100 crore. இதை எந்த வருஷம் அவர் நடத்திட்டு இருக்காருன்னா 2030. ஸோ இந்த 3 விஷயங்களும் இருக்கிற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ரிலவெண்டா அப்படின்னு பாக்குறோம். இது 100% ரிலவெண்ட். இயர் 2030 100% ரிலவெண்ட். இது அச்சீவபிளா அப்படின்னா அச்சீவபிள். ஸோ இந்த கோல் செட்டிங் நம்ம பண்ணிட்டு இத எந்த அளவுக்கு டைம் லைன்ல போட்டணும் கால வரையறை. ஓகே. உங்க நம்பிக்கை இதுல 100% இருக்குன்னு எடுத்துக்கலாங்களாங்கண்ணா? 100% 2030 இதை நம்ம பண்ணிடுவோம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே. ஆனா அந்த ஃபோக்கஸ் தான் திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வரும். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா என்னால ஃபோக்கஸா இல்ல. ஓகே. இப்போ ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறத நம்ம மார்னிங் 5 o'clock செஷன்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இதை வந்து இந்த கோல் செட்டிங் வந்து நம்ம ஒரு ப்ராசஸா வைக்க போறோம். இதை தினமும் நம்ம எழுத போறோம். நம்ம கோல்ஸை எழுத போறோம். அதுல ஃபோக்கஸ்டா நம்ம இதை ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ப்ராக்டிக்கலா நீங்க இதை தான் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா மற்ற பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்க. அதுக்கான எம்ப்ளாயிஸை கரெக்டாக ரெக்ரூட் பண்ணிட்டு அந்த வேலைகளை பகிர்ந்து கொடுத்துடலாம். இல்லைன்னா வேற பொறுப்பாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த பொறுப்பாளர்கள்ட்ட பொறுப்பு மாத்திடலாம். ஆனா இதுல நீங்க 100% உங்க ஃபோக்கஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க இதை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு மற்ற கோல்ஸ் இருக்கு. மற்ற கோல்ஸ் என்னன்னா நம்மளுடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் லைஃப்ல நமக்கு 8 ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். 8 ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா நம்மளுடைய ஹெல்த் ஒரு ஆஸ்பெக்ட், ரிலேஷன்ஷிப் ஒரு ஆஸ்பெக்ட், ஃபேமிலி ஒரு ஆஸ்பெக்ட், கெரியர் ஆஸ்பெக்ட், நம்மளுடைய தொழில், செல்வம் வெல்த்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், சமூகம் சோசியல், இந்த சொசைட்டில நம்ம எந்த அளவுக்கு நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குது, இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், அது எல்லாமே சோசியல்ல வந்துடும். சோசியல் லைஃப்ல அதே மாதிரி பர்சனல் லைஃப் நமக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் அது ஒரு ஆஸ்பெக்ட்,
ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். ஆன்மீகத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த 8 ஆஸ்பெக்ட்லயுமே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம். இந்த 8 ஆஸ்பெக்டையும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 8 ஆஸ்பெக்ட்லயும் நம்ம கோல் செட் பண்ணணும். உங்களுக்கு வேற யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அடுத்தது இதுல ஒரு 12 ஸ்டெப் இருக்கு. அந்த 12 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம 3 ஸ்டெப் பார்த்துட்டோம். யாராவது உங்க கோலை நீங்க இந்த மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அனுசியா, உங்க கோல் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாங்களா? பண்ணலாமே. ஓகே. நீங்க ஷேர் பண்றீங்களா உங்களுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கிறது? ஏதாவது ஒண்ணு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கிற கோல்ல, உங்க ட்ரீம்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆமா. அத வந்து நம்ம இப்ப கோலா கன்வெர்ட் 2025 பண்ணுவோம். சொல்லுங்க. 2025ல 1000 கேண்டிடேட்டுக்கு என்னோட கம்பெனி மூலமா ஜாப் வாங்கி கொடுக்கணும். சூப்பர். 1000. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் தான். 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 1000 ஹோம் மேக்கர்ஸ் இல்லைங்களா? ஆமா. அது ஆக்சுவலா 2 கேட்டகரி வச்சிருக்கேன். ஹோம் மேக்கர்ஸ் வந்து தனியா வச்சிருக்கேன். 300 ஹோம் மேக்கர்ஸ் தனியா அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கணும். 1000ன்றது ஓவராலா வச்சிருக்கேன். ஓவரால் 1000 ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் பீப்புள். ரிட்டையர்ட் பீப்புள். இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பெசிபிக்கான கோல். மேக்கர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் பீப்புள் அது வந்து ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். இதுல கவுண்ட் என்னன்னா அளவிடக்கூடியது. மெசரபிள்னா 100 பீப்புள். 1000. சாரி 1000. ஓகே. Create job opportunities for homemakers, retired people, overall 1000 people, achievable. இது வந்து உங்க தொழிலேயே இருக்கிறதுனால இது ரெலவெண்ட். இது எந்த வருஷம் பண்றீங்கன்னா 2025. எந்த டேட்ல இதை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க? இது நான் ஓவராலா 2025ன்னா நான் டிவைடட் பை 12 மந்த்ஸ் போட்டு எவ்ரி மந்த் நான் எவ்வளவு பண்ணணும்ன்ற ஒரு பிளான் போட்டுறேன். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு அப்போ குயிக்காக நம்ம பார்த்துடலாம். உங்களோட இலக்கு அறிக்கை, அதாவது கோல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் நீங்க ஒரு பர்டிகுலர் நிகழ்வு எடுத்துக்கோங்க. இது 100 அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வைக்கலாமா? கண்டிப்பா. அந்த செலிப்ரேஷன்ல அந்த 1000 பேரையும் கூப்பிடலாமா? 1000 பேர். ஆமா ஆமா. ஸோ அந்த 1000 பேரையும் கூப்பிட்டு அந்த செலிப்ரேஷன் பண்ற அந்த டேட் என்ன? ஓகே. 100 மார்ச் 20th. 2025 மார்ச்சே வச்சிருவீங்களா? ஆமா. 100 மெம்பர்ஸ் தானே வைக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதானே 1000 நான் நெக்ஸ்ட் இயர்ல டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, அது வந்து ஒரு ஷார்ட் டைம் வச்சுக்கலாம். லாங் டைம்ல நீங்க 1000 வச்சிருக்கீங்களா? 1000க்கு என்னைக்கு நீங்க அதுக்கு செலிப்ரேஷன் வைப்பீங்க? 1 இயர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 26 வச்சுக்கலாம். 26ங்களா? ஆமா. 26th டிசம்பர் 2025. 2025. ஓகேங்களா? ஐ எம் செலிப்
இது வந்து ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ்ங்களா? இதுல எப்படி இதை நீங்க சொல்லுவீங்க இந்த பிஸ்னஸ்? This is manpower consultancy. So far, நான் மேன் பவர் கன்சல்டன்சி. ஓகே, இது ஒரு ஷார்ட் டைம் கோலா நம்ம வச்சிருக்கோம். சூப்பர். ஸோ ஐ எம் செலிப்ரேட்டிங் 100th எம்ப்ளாய்மெண்ட் டே in my manpower consultancy business on 26th December 2025 happily with all 1000 people. ஓகே சூப்பர். நான் இதை பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கோலா இருக்கிறதுக்கும் கோல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? கண்டிப்பா தெரியுது. நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா 1000 கேண்டிடேட்ஸ்க்கு 2025ல ஜாப் வாங்கி கொடுக்கணும். இது மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நான் எப்படி பண்ண போறேன், ஏன் பண்ண, லைக் அதுக்கு ஒரு ஃபுல் முழு வடிவம் கொடுத்துடுறீங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ அந்த நம்பிக்கை 100% நமக்கு வரும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம வைக்க முடியும் நம்மளால. ஓகே. மருதமுத்து அண்ணாவுக்குமே நம்ம இந்த மாதிரி 100 crore அச்சீவ் பண்ணிட்டா நான் வந்து 2030ல என்னோட எம்ப்ளாயீஸ் என்னோட பார்ட்னர்ஸோட நான் வந்து இதை செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மொமெண்ட், அது ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்ம இதை வைக்கலாங்க. டேட்டா வைக்கலாமா? ஆமாங்க. அப்படின்னா May 25th 2030. வெட்டி செல்வன், சொல்லுங்க என்ன ஒப்பீனியன் சொல்லலாமா? சொல்லுங்க. முத்து சாருக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற எல்லாருக்குமா இருக்கட்டும், இப்ப லாங் டேர்ம் கோல் இப்ப நான் பிக்ஸ் பண்ண மாதிரி தான். எனக்கு இப்போ நீங்க கேட்கும் போது நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 100 people நான் இன்னைக்கு ஜாப் வாங்கி கொடுத்தனும், அன்னைக்கு நான் அது பெருமையா நான் வந்து ஒரு செலிப்ரேஷன் வைக்கும்போது அதுக்கப்புறம் வர 1000 எனக்கு ஈஸியா வரும். ஸோ இது மாதிரி இப்ப இங்க லாங் டேர்ம் கோல் இப்ப சர்வே 2030ல வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 5 years டைம் இருக்கு. இன்னும் அவங்க 1 yearல ஒரு கோல் செட் பண்ணி அதை அவங்க செலிப்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த இன்னும் கான்பிடென்ட்டா கொடுக்கும். 5 yearsல நம்ம பண்ணிடுவோம். நாட் ஒன்லி கான்பிடென்ட், அதுக்கான ரூட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லாங் டேர்ம் கோலுக்கு எல்லாருமே அதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கும்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது நம்ம ஓடுற ஓட்டம் ஃபோக்கஸ்டா இருக்கும். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆமாங்க, கண்டிப்பா. இல்ல அதை நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இன்னும் 1 yearல வந்து ஃபர்னஸ் தான் போகணும். 1 year கோல் வந்து ஃபர்னஸ் அடுத்து. கண்டிப்பாங்கண்ணா. இது இப்போ இதை நம்ம 2 பேர்த்துக்குமே பேரலா பார்த்துருவோம். ஸோ ஐ எம் செலிப்ரேட்டிங் 100 crore turnover in my in-guard supply business with all my employees and partners இருந்தாங்கண்ணா. அப்படி இல்லைன்னா தூக்கிடலாங்கண்ணா. all my employees and family on 1st May 2030. இப்போ இன்காட்ஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம அதை மேலே போட்டோம். நம்ம ரா மெட்டீரியலாக மாத்திரம் அது இன்காட்டாக மாத்திரம். சூப்பர். இது ஓகேங்களாண்ணா? இது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுதுங்களா? ஐ எம் செலிப்ரேட்டிங் 100 crore turnover in my in-guard supply business with all my employees and family on 1st May 2030. ஓகே, 1st May வேண்டாம், 25th May. ஓகே, 25th May. ஓகே, சூப்பர்.
ஸோ இது கனவு உங்களுடையது தான். இதனுடைய வார்த்தைகள் வரிகள் தான் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி கனவு உங்களுடையது. இதை வந்து அகைன் இதுல நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது, ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த டிவிஷன் வந்து நம்ம பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 12 ஸ்டெப் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இந்த 12 ஸ்டெப் மெத்தட்ல 4th ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா வச்சிருக்கீங்க அனுஷ்யா? ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் 100க்கு அச்சீவ் பண்றதுக்கு இப்போ இப்போ இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும் நம்ம? கம்பெனி ஃபார்மேஷன்ல இருக்கேன். I mean, I mean, பிளஸ் டாக்குமெண்டேஷன். okay. Company formation work, formation and documentation work. Okay. இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த ஏன் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட இக்கிகை நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதுல வந்து நான் ஆல்ரெடி சென்னையில 10 வருஷத்துல 200 பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்கம்காக இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா செஞ்சிருக்கேன். ஸோ அது என்னால பண்ண முடிஞ்ச விஷயம் நம்பர் 1. எனக்கு அது பிடிச்ச விஷயம். நான் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணேன். ஸோ ஹெச்ஆர்ல ஒன்று எனக்கு அந்த அந்த டிராவல் பண்ணணுன்றது ஆசை. நம்பர் 2. நம்பர் 3, இன்னைக்கு நான் புதுசா ஆல்ரெடி இருக்க பிசினஸ்ல இருந்து புதுசா ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கரண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, யாருக்கு என்ன டிமாண்ட் இருக்கு, என்ன தேவை இருக்குன்றத கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்து நான் கால்ஸ் வகை வச்சு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு எம்ப்ளாய்மெண்ட்லன்றதை செக் பண்ணி பார்த்தேன் ஆல்ரெடி. பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச் இந்த மாதிரி நான் இந்த ஃபீல்டு எடுத்து பண்ணும்போது எனக்கு பிடிச்சதும் பிளஸ் எனக்கு எனக்கு அது ஈஸியா வருது. இந்த சொசைட்டிக்கு அது தேவை. இதுல நான் பண்ணும்போது நான் மணி ஈஸியா எனக்கு வந்துடும், பிளஸ் நான் சக்சஸ் ஆவேன்றதை நான் டிசைட் பண்ணேன். சரி, ஓகே. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட்னு சொல்லுவாங்க. நான் இதை சுருக்கி நான் எப்படி சொல்றேன்னா, உங்களோட பேஷன் இது. நீங்க இப்போ ஹோம் மேக்கர்ஸ், ரிட்டையர்ட் பீப்புளுக்கு பிஸ்னஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க பேஷன். பிளஸ் இதுல உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கு. ஒரு தடவை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கீங்க. திஸ் இஸ் மை பேஷன், ஐ ஹாவ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இந்த கான்செப்டை நிரூபிச்சிருக்கீங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கு, பேஷன் இருக்கு. ஆமா, ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னமும் விளக்கமா, நீங்க சொன்ன விளக்கத்தை நம்ம இதுல கொடுத்துக்கலாம். ஐ வாண்ட் டு, ஐ லவ் டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் homemakers, retired people and create impact in their life. அவங்களோட லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட அடிப்படை எண்ணம். ஆமா. So I love to என்ன நான் பெருமையா வந்து காமிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அப்ப இதை நான் பண்றது மூலமா எனக்கு அது கிடைக்கும் நான் பிலீவ் பண்றேன். ஓகேங்க. ஸோ இப்போ இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஐ லவ் டு கிரியேட் இம்பாக்ட் இன் லைஃப் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ், ரிட்டையர்ட் பீப்புள் டு creating
எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் உங்க காரணம் இல்லைங்களா? அருமையான காரணம். இது ஆக்சுவலா காரணம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சென்றடைகிற இலக்கு ரொம்ப நமக்கு நெருக்கமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்டிங் டேட் என்ன? எந்த டேட்ல இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எந்த ஸ்கிரீன் பாக்குறீங்க? பிபிடியா இல்ல எக்ஸல் ஃபைல் பாக்குறீங்களா? மியூட்ல இருக்கீங்க. 12 ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க டைப் பண்ணது வரல சார். இப்போ வந்துருச்சுங்களா? ஓகே. ஆ ஸோ இந்த காரணம் ரொம்ப முக்கியம். why should be powerful. இந்த காரணம் ஏன்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். தொடக்க தேதி வந்து என்ன தேதி ஆரம்பிச்சீங்க அந்த ஒர்க்கை? 1 month இருக்கும். 1 month இருக்கும். ஓகேங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 20th நவம்பர் போட்டுக்கலாங்களா? ஆமா ஆமா 14th November 2024. ஓகே. ஸோ இது வந்து தொடக்க தேதி. இது நீங்க அடையிற தேதி வந்து 26/12/2025. எக்ஸாக்ட்லி. 1 இயர் கால வரையறை. டியூரேஷன் எவ்வளவுனா 1 இயர் எடுத்துக்கிறீங்க. இதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம இதுல ஃபேஸ் பண்ண போறோம், இதை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். என்னென்ன சிக்கல்கள் வரும், நமக்கு என்னென்ன தடைகள் வரும். இது 7வது ஸ்டெப். இந்த 12 ஸ்டெப்ல இந்த 7வது ஸ்டெப் ஃபோர்காஸ்டிங் ஸ்டெப். நம்ம எதெல்லாம் நமக்கு இதுல சிக்கலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஸோ நீங்க உங்க பிசினஸ்ல என்னென்னலாம் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு நான் டாக்குமெண்டேஷன்ல நான் போக 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 தான் நகைய வந்து கத்துப்பேன். நான் இன்னைக்கு பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஸோ டாக்குமெண்டேஷன்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ டாக்குமெண்டேஷன், லீகல் இஷ்யூஸ், வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு காம்படிட்டர் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசா இம்மீடியட்டா இது பெருசா பண்ண பிளான் இருக்கு. இந்த மாதிரி நான் ஒன்று பண்றேன் அப்படின் போது நான் இதை சிம்பிளா எங்கேயோ பண்ணிட்டு இருப்பேன். யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு ஆப் மாதிரி டெவலப் பண்ணி இது டே 1 ப்ரோமோட் பண்ணாங்கன்னா அது ஈஸியா ஹிட் ஆயிடும். காம்படிட்டர்ஸ் இந்த கேட்டகரிக்கு இப்ப காம்படிட்டர் இல்ல, ஓகே. கம்மியா தான் இருக்காங்க. பட் காம்படிட்டரோட நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆயிடலாம். நன்றி. இல்ல அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. நம்ம இது எமோஷனலா மட்டும் சொல்லலை. நான் இப்போ நம்ம மோட்டிவேட்டிங்கான ஒரு ஃபேக்டரா சொல்லலை. நீங்க எளிமையா இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்து எலான் மஸ்கே வந்து அவருடைய பிஸ்னஸ்ல அவர் 20% தான் ஷேர் ஹோல்டர். அவர் தான் வேர்ல்டுல ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. அவர் வந்து 20% தான் ஷேர் ஹோல்டர் அவரோட பிஸ்னஸ்ல. ஸோ நீங்க குயிக்கா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை உள்ள நீங்க கொண்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பேட்டர்ன் சூப்பரா இருந்ததுன்னா கடன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்க காம்படிட்டர் எவ்வளவு வேகமா வளருவாங்களோ அதை விட வேகமா நம்ம அந்த பிசினஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. அதுக்கான இலக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த இலக்கு தான் இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மளால சூப்பரா பண்ண முடியும். இதுக்கு என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு நாலேஜ், என்ன ஸ்கில் தேவைப்படும் நினைக்கிறீங்க? கரண்ட் தமிழ்நாடோட எம்ப்ளாய்மெண்ட்டோட புள்ளி விவரங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ்ல
பிளஸ் நான் கரியர் கவுன்சிலுக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு என்கொயரி பண்ணியிருக்கேன். அது கரியர் கவுன்சிலர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்ப இருக்கு. நான் கோர்சஸ் நிறைய இருக்கு. அதுல நான் என்கொயரி பண்ணதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கவுன்சிலர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்கூல்ல இருந்து அவங்க நெக்ஸ்ட் காலேஜ் என்ன செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி கைட் பண்றதுக்கான கரியர் கவுன்சிலர்ஸ் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ ஓகே நான் எனக்கான கரியர் கவுன்சிலர்ன்றது லைக் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அது நான் அந்த நிறைய கோர்சஸ் என்கொயரி பண்ணியிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லெவல் நான் கம்பெனி ஃபார்மேஷன் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே சூப்பர். ஸோ இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்து ஆஹ், நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும், நாலேஜ் தேவைப்படும். ஆனா அதை நம்மளே செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. எப்பவுமே ஒரு சிக்கலை நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு பாக்குறத விட யார் இந்த சிக்கலை தீர்க்க முடியும்னு பாக்குறது நமக்கு ஃபாஸ்டான சொல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஸோ எல்லாரும் ஒரு தடவை டைப் பண்ணிருங்க, who is greater than how. Who is greater than how. யாரு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத விட வேகமான ரிசல்ட் நம்ம கொடுக்கும். ஏற்கனவே அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, இல்ல இந்த பர்டிகுலர் ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம டாக்குமெண்டேஷனுக்கு நம்மளே உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதை விட ஒரு டாக்குமெண்டரை அப்பாயிண்ட் பண்ணி அல்லது ஒரு கார்பரேட் செக்ரட்டரிஷிப் தெரிஞ்சவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள இதுக்கான டாக்குமெண்ட்டை பண்ணி கொடுக்கறது ரொம்ப எளிமையான விரைவான சொல்யூஷனை நம்ம கொடுக்கும். ஓகே, நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துருவோம். இந்த சிக்கல்கள் தடைகள் நம்ம பார்த்தோம். இதுல 80% ஆஃப் சிக்கல்கள் தடைகள் நமக்கு எங்கிருந்து வரும்னா நம்ம கிட்ட இருந்து தான் வரும். இன்டர்னலா இருக்கிற சிக்கல்களும் தடைகளும் தான் நமக்கு அதிகமா இருக்கும். எப்பவுமே எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 80 இன்டர்னல் 20 எக்ஸ்டர்னல், 80I 20E அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. எப்பவுமே நமக்கு 20% நம்ம சிக்கல்கள் யார்கிட்ட இருந்து வரும்னா நம்ம கிட்ட இருந்து தான் வரும். 80% 20 தான் வந்து வெளியில இருந்து வரும். எக்ஸ்டர்னல் வந்து வெறும் 20 தான் இருக்கும். அப்ப நமக்கான இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா சாட்டர்டே அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், நாளைக்கு. ஸோ இன்னைக்கு குயிக்கா இதை பார்த்துருவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், கெரியர் கவுன்சில், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தெரியல. நான் நீங்க உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் தேவைப்படும், டீம் தேவைப்படும் இல்லைங்களா? ஆமா ப்ராப்பரான ப்ராசஸ்க்கு சிஸ்டம் தேவைப்படும். அதாவது இந்த சிஸ்டம்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். சிஸ்டம்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிஸ்டம், நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், யாரு எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது, இது வந்து சிஸ்டம். அது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வேலையை எப்படி செய்யணும், அது வந்து எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எஸ்ஓபி கிரியேட் பண்ணோம்னா அது அந்த முறையில செஞ்சோம்னா அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஸோ எந்த வேலையை செய்யணும், அதை யாரு செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், இதுக்கான ஆன்சர் தான் வந்து சிஸ்டம். இதை நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன வேணும்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வேணும், நமக்கு சரியான ரோல்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில முதலாளி இருக்காரு, முதலாளிக்கு கீழே சிஇஓன்னு வச்சுக்கலாம். நம்ம சிஇஓ இருக்காரு, அந்த சிஇஓக்கு கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம்,
ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ், இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தலைவர், இதுக்கு டைரக்டர் இருக்கலாம். ஸோ அந்த டைரக்டருக்கு கீழே ஜெனரல் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவலாக அந்த டீம் பிளேயர், ஃபினான்ஸ் டீம் எடுத்துட்டோம்னா அக்கௌண்டன்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் கலெக்ஷன் டீம் இருக்கலாம், பில்லிங் டீம் இருக்கலாம். ஃபினான்ஸுக்கு கீழே தன டீம் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம ஆப்ரேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா சேல்ஸ் டீம் இருக்கும், ஆப்ரேஷன்ஸுக்கு கீழே மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு மேனேஜர் இருக்கலாம். அந்த மேனேஜருக்கு கீழே அந்த இண்டிவிஜுவல் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், குவாலிட்டி இன்சார்ஜ் இருக்கலாம், ப்ரொக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ் ஹெட் இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கோஆர்டினேட்டர் இருக்கலாம். நம்ம பிஸ்னஸுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு இது கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறது. இதுக்கு பேரு வந்து சிஸ்டம். இது யார் யாரெல்லாம் நம்ம கம்பெனி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவோம். அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம முதல்லயே சொல்லிடுவோம். அதை எப்படி செய்யணுங்கிறத வந்து எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா செட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டம் செட் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. இந்த டீம் உங்களுக்கு உதவும், இந்த சிஸ்டம் உங்களுக்கு உதவும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு பர்சன் நேம் கூட அதுல வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா என் பேர் வச்சுக்கலாம். கைடன்ஸுக்கு ஒரு மென்டார் தேவைப்படுதுன்னா மென்டாரா ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம். மென்டார் வெற்றி செல்வன் எழுதிடலாம். தேங்க்யூ. நான் அப்படியே விஷுவல் பண்ணி பார்த்தேன். 100 days வெக்கேஷனுக்கு நீங்க எல்லாம் வந்து அப்படியே சூப்பரா சீனா அப்படியே போச்சு. சூப்பர். அதுல விசுவலைசேஷன் வருது. ஆக்சுவலா 12th ஸ்டெப் அதுதான். ஸோ உங்களுக்கு டீம்ல யார் இருக்காங்க, சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு லீகலா ஒரு லாயர் ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. வேற யார் யாரெல்லாம் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு இதுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஸோ இதை கம்ப்ளீட்டா ஒரு பிளானா மாத்தணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படிங்கிறத ஒரு பிளானா கொண்டு வரணும். நம்ம கோர் வேல்யூஸ், நம்ம ஒரு செட் ஆஃப் கோர் வேல்யூஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோலோட மேட்ச் ஆகக்கூடிய கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத இதுல நம்ம இந்த மதிப்பீடுகளோடனான இணக்கம், இந்த கோலுக்கும் நம்ம பண்ற தொழிலுக்கும் அந்த வேல்யூஸுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விசுவலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 5 o'clock செஷன்ல இதுக்காக தான் சொல்றோம். நம்ம என்ன இந்த செஷன்ல 14 நாள்ல நம்ம விசுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். இதுல எப்படி விசுவலைஸ் பண்ணணும்னா, நீங்க இப்போ பண்ண மாதிரி தான் ஏற்கனவே இந்த செலிப்ரேஷன் நடக்கிற மாதிரியும் நடக்கிறப்ப நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, உங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த செலிப்ரேஷன் எப்படி பண்றீங்க, எவ்வளவு பெரிய ஒரு லொகேஷன்ல பண்றீங்க, மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்றீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும், அது அதுல என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, உங்களை யாரெல்லாம் என்ன சொல்லி பாராட்டுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கற்பனை காட்சிகளை கொண்டு வரலாம். நம்ம ஒரு தேர்ட் பர்சனா இருக்கிற மாதிரி நம்மள வெளியில இருந்து ஒரு வீடியோ மூலமா எப்படி கேப்சர் பண்ணா அந்த வீடியோவை நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி அந்த விசுவலைசேஷன் இருக்கணும். ஸோ இந்த விசுவலைசேஷன் எல்லாம் தினமும் நம்ம பண்ண போறோம். இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். நம்ம 5 AM செஷன்ல வர்ற ப்ராக்டிசஸ்ல நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஒன் வீக் முடியும் போது நம்ம விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்க கோர் வேல்யூஸை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி அந்த கோர் வேல்யூஸும் இந்த தொழிலும் இந்த கோலும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா உங்க கோல் உங்க வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்ததுன்னா நீங்க அதை வந்து அந்த கோலை மதிக்க மாட்டீங்க. உங்க மதிப்பீடுகளுக்கு அது இணக்கமா இருக்கணும்.
ஸோ விசுவலைசேஷன் எத்தனை மணிக்கு தினம் பண்றீங்க? ஏன்னா அது டே டைம் விசுவலைசேஷன் எந்த டைம் பண்றீங்க அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிடணும். அதுதான் இங்க நம்ம பண்ண வேண்டியது. 5 AM to 6 AM தினமும் நான் விசுவலைஸ் பண்றேன். ஓகே. இப்போ என் கோர் வேல்யூஸ் வந்து விஷன், அக்கௌண்டபிலிட்டி, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், ஃபோக்கஸ் ஆன் இம்பேக்ட், இதுதான் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அது இது கூட மேட்ச் ஆகுது நம்புறேன். ஓகே, சூப்பர். அப்படின்னா எஸ். இந்த பிளான் ஓகே, சூப்பர். யார் யாருக்கெல்லாம் இன்னொரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இன்னைக்கு 15 டைப் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னா உங்க பர்மிஷன் எனக்கு இருக்கா? அந்த 15 மினிட்ஸ் உங்க டைமை நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்கா? பர்மிஷன் இருக்குன்னா 15 டைப் பண்ணிருங்க. நம்ம இந்த கோல் செட்டிங்ல இந்த பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிளான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம குயிக்கா எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம போயிடுவோம். நான் மருதுமுத்தோன்னா உங்களுதும் பார்த்துலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும்? இன்னைக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன பிசினஸ்ல? நான் ட்ரேடிங்ல தான் இருக்கும். ஓகே, ட்ரேடிங். வாங்குறோம், விற்கிறோம். செல்லிங் ஸ்கிராப் மெட்டீரியல் இல்லைங்களாங்கண்ணா? ஆமா, ஸ்கிராப் ட்ரேடிங்கா தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? நெட்வொர்க் இருக்கு. ஆமா, இருக்கு. நெட்வொர்க் ஆஃப் ஃபவுண்டரிஸ், melting units and scrap suppliers. ஸ்கிராப் சப்ளைஸ். இது நம்மகிட்ட இருக்கு. இப்போ இது நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ். இது பெரிய பலம் நமக்கு. கண்டிப்பா. ஒண்டர்ஃபுல். இது வந்து இந்த நெட்வொர்க், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கு. 25 years எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இதெல்லாம் நம்ம வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றோம். 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பையிங் அண்ட் செல்லிங் ஸ்கிராப் மெட்டீரியல்ல. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆஃப் ஃபவுண்டரிஸ், ஒரு வாஸ்ட் நெட்வொர்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 25 yearsல உங்களுக்கு ஃபவுண்டரிஸ், மெல்டிங் யூனிட்ஸ் அண்ட் ஸ்கிராப்போட சப்ளையர்ஸ், இவங்க எல்லாத்தோட நம்ம நெட்வொர்க். இது வந்து எதனால உங்களுக்கு கனெக்டட்? நீங்க ஏன் இந்த இலக்கை அடையணும் நீங்க? அதாவது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலா கொடுக்காம ஸ்கிராப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அது மெட்டீரியலா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஓகேங்கண்ணா. உங்க கஸ்டமர்ஸ், ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கிராப்பா கொடுக்கும்போது வேஸ்டேஜ் இருக்கு. அதே இன்காட்ஸா கொடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லை. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் திங்கே அவ்வளவுதான். ஸோ அவங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி இன்காட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், சப்ளை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மூலமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. இதோட இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் டேட் என்னன்னா? ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த 100 crore டேர்ன் ஓவருங்கிறது எப்ப இருந்து நீங்க பிளான் பண்றீங்க? 20ல இருந்து தான் பிளான் பண்றேன். 2020ல. இயர் 2020ல இருந்து பிளான்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு ஜனவரி 1st இருந்தே வச்சுக்கலாங்க.
அப்படியே வச்சுக்கலாம். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி போனதுனால 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து நீங்க என்னைக்கு அச்சீவ் பண்ணணும்னா நம்ம தேதி மென்ஷன் பண்ணிட்டோம். 25th மே மே 2030. 2030. சூப்பர். இது வந்து ஒரு 5 years பிளான் நமக்கு. ஆமா, 5 years. இதுல என்னென்னலாம் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ், தடைகள், சிக்கல்கள் என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்கு? தடைகள் அப்படின்னாக்கா மெட்டீரியலோட சேலஞ்ச் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கிராப்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும். ஓகேங்க. அதை வந்து நம்ம யூனிக்கா மாத்தணும். அதாவது இப்போ தேவைக்கு தகுந்த யூனிக் இன்காட்ஸா மாத்தும் பொழுது அதுக்குள்ள வந்து அந்த காம்போசிட் எல்லாம் வந்து நம்ம சரி பண்றது பெரிய சிக்கலா தான் இருக்கும். அதான் சிக்கல். யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன்ல கிடைக்காது மெட்டீரியல். ஆனா நம்ம கொடுக்க போறது யூனிஃபார்மா கொடுக்கும், யூனிக்கா கொடுக்கும். ஓகேங்க. வெரைட்டி ஆஃப் கிரேட்ஸ். ஸோ இந்த சேலஞ்சு தான் ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்ல போனா. ஆமா ஆமா, அதான் இந்த சேலஞ்ச் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முக்கியமான தடை நீங்க சொன்னதுல இருந்து எடுத்தது என்னன்னா மிஸ்ஸிங் த ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தடை. இல்லாட்டினா இந்த 4 வருஷம் நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை ஒரு 50% ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பேன். சூப்பருங்க. நத்திங் இஸ் லேட். நம்ம எப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கே இன்றே புதிதாய் பிறந்தோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. வேற என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபோர்காஸ்ட் பண்றீங்கன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு? ரேட், காம்படிட்டரோட ரேட்டு, பிரைஸ் அண்ட் இது பொறுத்தளவு நம்ம எவ்வளவு சொன்னாலும் காம்படிட்டர் அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. ஓ ஓகேங்க. இந்த இன்காட்ஸாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, இன்காட்ஸ் வந்து இப்ப மேஜரா இல்ல. ஓகே. அதிகமா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க போறோங்கண்ணா. நம்ம எப்படி இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு காம்படிஷனே இருக்காது, அதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது சம்பந்தமான விஷன் மிஷன் நம்ம செட் பண்ணும்போது நம்மளுடைய யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். நம்மளுடைய தனித்தன்மை, இந்த பிசினஸ்குள்ள தனித்தன்மைன்னு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். பிசினஸ்ல தனித்தன்மைன்னு ஒன்று வரும்போது நமக்கு கம்ப்ளீட்டா காம்படிஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. நம்மளுடைய சர்வீஸ் நம்ம மட்டும்தான் கொடுப்போம். இந்த ஆன் டைம் டெலிவரி, ஈஸி ஆக்சஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரலாம். நம்ம இதை பத்தி சொல்லுங்க, டீப்பா பேசுவோம். என்னென்ன நாலேஜஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இதுக்கு தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுங்களா? நம்ம ஒரு பெரிய கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் செட்டிங் அப் த சிஸ்டம் வந்து நமக்கு தேவை இல்லைங்களா? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டுட்டா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு நீண்ட கால செயல் திட்டம். அந்த நீண்ட கால செயல் திட்டம் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஆமா, அதுக்கான அந்த நீண்ட கால செயல் திட்டத்தை நம்ம சரியா மேலாண்மை செய்யணும். அது எப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். பீப்புள் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். செட்டிங் அப் சிஸ்டம் வந்து தேவைப்படும். செட்டிங் அப் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். வேற என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்கன்னா? வேற என்ன நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும்? இன்னும் நெட்வொர்க்கை வந்து அதிகப்படுத்தணும் இல்லைங்களா? நெட்வொர்க் அதிகப்படுத்தும். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் நெட்வொர்க்
வேற என்ன தேவைப்படுங்க? ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகேங்க. ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏதாவது எனக்கு இந்த நாலேஜ் இந்த ஸ்கில் தேவைப்படும்னாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியும்? பவுண்டரி மென்னு, பவுண்டரிஸ் 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 எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சப்ளையர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்ளையர்ஸ், ஆமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்க டீம், ஓன் கம்பெனில டீம், வந்து நம்ம டீம். உங்க டீம் ப்ரொடக்ஷன் டீமா இருக்கலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீம்ஸ். ஆமா, எல்லா டீமும். டீம். ஓகேங்க. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு? அவ்வளவுதான். 3 பேர் தான் இருக்கணும். நீங்க அப்புறம் மென்டர் போட்டுருங்க வெற்றி. ஓகே. அது இல்லாம நீங்க எக்ஸ்டர்னலா வேற யாராவோட ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு டைஅப்ஸ் தேவைப்படும், பார்ட்னர்ஸ் தேவைப்படும், இந்த மாதிரியான இதுவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அகைன் விசுவலைசேஷன் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். நீங்க இந்த 5 to 6 வந்து இதை விசுவலைசேஷனா பண்ணிடுங்க. உங்களுடைய வேல்யூஸ், நீங்க இந்த கோர் வேல்யூஸ் விசுவலைசேஷன் எழுதிருப்பீங்க. ஒண்ணு சொல்லணும் வெற்றி. சொல்லுங்க. இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொன்னாலுமே அப்பப்பவே நான் விசுவலைஸ் பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். என்னால வந்து அப்படியே சும்மா வேர்ட்ஸா மட்டும் சொல்ல முடியாது. நான் அப்படியே இமேஜின் பண்ணி தான் சொல்லுவேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த கோல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இமேஜின் பண்ணும்போது, அந்த செலிப்ரேஷன் நம்ம இமேஜின் பண்ணும்போது அது 100% நடக்குங்க. குயிக்கா வந்து இதை அப்படியே இங்க கோலா நம்ம வந்து கொண்டு வந்துருவோம். கோல் ட்ராக்கர்ல ரெண்டுமே வந்து கெரியர் ரிலேட்டடான கோல். நம்ம எங்க போக விரும்புறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கோல், இலக்கு. நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருந்தோம். வணக்கம். நம்ம எந்த ரூட்டை சூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ண போறோம், அதாவது நம்ம ஒர்க் என்ன, கோர் ஒர்க் என்ன. ஸோ ஃபார் அனுசியா, உங்களுக்கு வந்து கெரியர் கவுன்சிலிங் கோர்சஸ். அண்ட் ப்ரமோட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வேற என்ன நீங்க அன்றாட பணிகள், நீங்க செய்யற வேலைகள் என்னவா இருக்கும், அது எல்லாமே நீங்க இதுல மென்ஷன் பண்ணலாம். ஆ அதுதான் உங்க ரூட். ஆக்சுவலா நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் மிஷன் எழுதியிருப்போம். நம்ம மிஷன் தான் நம்ம ரூட். ஆக்சுவலா இங்க மிஷனை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர். நீங்க 2025ல இதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 4th குவார்ட்டர்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இயர் 2025 4th குவார்ட்டர்ல 1000 அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னா
ஃபோர்த் குவார்டர் வந்து லாஸ்ட் 3 months. அப்போ ம். நீங்க அதுக்கு முன்னாடி 3 monthsல எத்தனை அச்சீவ் பண்ணியிருக்கணும்? எவ்ரி குவார்ட்டர் 25% பண்ணியிருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நான் 10% தான் பிளான் பண்றேன். விச் இஸ் 100. எக்ஸாக்ட்லி, அது கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2025 வந்து நீங்க மார்ச் எண்டில் 100 அச்சீவ் பண்ணியிருப்பீங்களா? ஆமா. ஓகே. அதுக்கு ஜனவரியில எத்தனை பீப்புள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? அட்லீஸ்ட் பிப்ரவரியில எத்தனை பீப்புள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? பிப்ரவரியில வந்து ஆல்மோஸ்ட் 75 to 80 people. 80 பீப்புள் நீங்க பிப்ரவரியில அச்சீவ் பண்ணணும்னா ஜனவரியில எத்தனை பீப்புள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? Of course 60 50 பண்ணணும். 50. ஸோ நான் ஒரு சஜஷன் சொல்றேன். நீங்க போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாயிட்டே போகும், உங்களோட விசிபிலிட்டியும் அதிகமாயிட்டே போகும் இல்லைங்களா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்வரியில நீங்க 10 பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த 10 பீப்புள் ரெக்ரூட் பண்ணி 10 பீப்புள் 10 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்க. அது வந்து ஜனவரியில போதும். பிப்ரவரியில இதை 20 ஆக்குங்க. 10 + 20 is 30 இல்லைங்களா? ம். பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஸ்பெசிபிக்கலி ஃபார் பிப்ரவரி 20, ஜானோட 10ஓட சேர்த்து நீங்க 30 அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஆ ஆ Feb 20 பிளஸ் ஜான் 10 30 அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ம். ஸோ இந்த 20னா நீங்க ஒரு 40 அச்சீவ் பண்ண முடியுமா? அடுத்து 20 வந்து பிப்ரவரியில பண்ணிட்டீங்கன்னா 40 பண்ணலாமா? 40 பீப்புள் நீங்க தாராளமா பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஸோ 40 + 30 70 தான் வரும் இல்லைங்களா? ஆமா. 30 பிளஸ் மார்ச்ல ஒரு 40னா இது சேலஞ்சிங்கான டார்கெட்டா இருக்குமா, இல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட்டா இருக்குமா? சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சரி, சேலஞ்சிங்கா இருக்கும்னா வச்சுக்கலாம். ஓகே. ரொம்ப ஈஸியா இருக்கும்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 months டைம் இருக்கு. இந்த 3 months டைம்ல நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும்? ஒவ்வொரு மந்த்தும் இதை உங்களால டபுள் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு அவ்வளவு பெரிய டீம் ரெக்ரூட் பண்ணிடுவீங்களா? நீங்க உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படலாம், உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ண போறீங்கன்னு யோசிச்சு நீங்க இதை டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 monthsல, அதாவது செகண்ட் குவார்டர்ல என்ன அச்சீவ் பண்ணிருப்பீங்க? அது சேலஞ்சிங்காகவும் இருக்கலாம். செகண்ட் குவார்ட்டர் வந்து 5x பிளான் பண்ணணும். நான் 100ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் 100ல இருந்து 500 பிளான் பண்ணணும் செகண்ட் குவார்ட்டர்ல மட்டும். 70னா 350 தானே? 5xனா கூட 350 தான் இல்லைங்களா? ஓகே, நம்ம வச்சு 70 தான் எடுத்துக்கோம். ம். அவ்வளவுதான் முடியும். இப்ப 70க்கு வந்து அடுத்தது நீங்க 140 பண்ணலாம். டபுள் ஆக்குறீங்கன்னா, எவ்ரி மந்த் டபுள் ஆக்குறீங்கன்னா 70 பண்ணிட்டீங்க. ஆனா அதுல வந்து மார்ச்ல நீங்க பண்ணியிருக்கிறது 40 தான். அப்போ மார்ச் 40 நீங்க டபுள் ஆக்குனீங்கன்னா கூட 80 பண்ண முடியும் உங்களால. ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த மந்த் ஒரு 150 நீங்க அப்ராக்சிமேட்டா சொல்றேன். டபுள் 150 டபுள் தான் அடுத்தது. சாரி, 80யோட டபுள் ஆகும் 150. இதுல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து இத அனலைஸ் பண்ணு. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டா, இது எப்படி போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணணும். கண்ணை மூடிட்டு நீங்க அப்படி போக முடியாது இல்லையா? ஆமா ஆமா. ஒரு ஸ்லோ ஒரு இடத்துல நீங்க 150னா அதை அப்படியே நீங்க டபுள் ஆக்க முடியுமா அடுத்தது? இந்த மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. ஸோ இல்ல முடியாது. மார்ச்ல நீங்க 40 அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது கண்டிப்பா 80 பண்ண முடியுமா, இல்ல அதுல வந்து சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பா பண்ண முடியும். சேலஞ்சிங்கா இருக்கு, பட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். பண்ண முடியும் முடியும். ஓகே. ஸோ 80 ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவீங்க.
அதுக்கு அடுத்தது 150 பீப்புள் வந்து நீங்க ரீச் பண்ணிட முடியுமா? நெக்ஸ்ட் மந்த் வந்து மே வந்து 2025 மேல வந்து 150 பீப்புள் நீங்க ரீச் பண்ணி அவங்கள ரெக்ரூட் பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம். 150 பண்ணிடலாம். 150 பண்ணணும்னா நீங்க ஒரு மாஸ் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கும் பீப்புளுக்கு. எப்படி வந்து வேலை நம்ம வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ரிட்டையர்டு பீப்புளுக்கும் ஹோம் மேக்கர்ஸுக்கும் ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி கொடுக்க வேண்டியது வருமா? இப்போ வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறது எப்படின்னு முதல்ல அவங்கள சிந்திக்க வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அதை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எம்ப்ளாயிஸை அது மூலமா உருவாக்க நினைக்கணும். அப்போ நீங்க ஒரு கெரியர் கவுன்சிலராகவே மாறணும். கெரியர் கவுன்சில் கோச்சிங் வந்து நீங்க வைக்கணும். அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா 150, அதுக்கு அடுத்தது 300 அச்சீவ் பண்றீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 600 உங்களால இதுல பண்ண முடியும். பட் 1000 தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து ஒரு வித்தின் ஒரு 600 போடலாம் நம்ம. அது 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 பாசிபிள் இருக்குன்னா நம்ம அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணலாம், அதை என்ஷூர் பண்ணலாம். ஓகே. நீங்க ஒரு 80 ஏப்ரல் அச்சீவ் பண்ணீங்கன்னா மே வந்து 150 ஆக்குறீங்கன்னா ஜூன் வந்து ஒரு அந்த மந்த்ல ஒரு 200 அச்சீவ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவே வந்து நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வந்து ஒரு 70 இருக்கு, இதுல வந்து ஒரு 80 இருக்கு. அன்டில் மார்ச் வந்து 70, அப்புறம் 80, 150, 200, 350, 350க்கு அப்புறம் இது ஒரு இந்த பக்கம் ஒரு 70 இருக்கு. ஓவரால் 500 அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா குவார்டர் 2ல உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து 500. ஸோ இது வந்து ஒரு என்டையர் 6 monthsல நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு டார்கெட். இந்த 6 month அச்சீவ்மெண்ட்டை நீங்க அப்படியே ஒரு 3 monthsக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுவே டபுள் தான். இல்ல அதுக்கப்புறம் அது கிராஜுவலா 200 நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் எவ்ரி மந்த். ஸோ எவ்ரி மந்த் 200 அச்சீவ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 600 எவ்ரி மந்த் 200 அச்சீவ் பண்ணீங்கன்னா அதை கூட குறைச்சு நான் 500 தான் போட்டிருக்கேன். ஆமா ஆமா. ஸோ இதை வந்து குவார்டர் 3லயே நீங்க சேலஞ்சிங்கா இந்த ஜாப் பண்ணீங்கன்னா குவார்டர் 3லயே நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். பண்ண முடியும். ஓவராலா 500 + 500 நீங்க. பட் இதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது நீங்க அந்த 10 பீப்புளை கொண்டு வர்றதுல அதுக்கப்புறம் அதை டபுள் ஆகிற அந்த ஃபார்முலால இருக்கு. எஸ். டபுள் ஆகிறதுக்கு எந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரஃப் பிளான். இந்த ரஃப் பிளான் போட்டீங்கன்னா இந்த 10 பேருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படியே காப்பி பண்ணிடுவோம். ஜனவரியில 10, அதுக்கப்புறம் 20, அப்புறம் 40. ஓகே. வீக்லி ட்ராக்கர்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜனவரி 5 வாரம் இருக்கு. ஜனவரியில 10 பீப்புள் வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணி பிளேஸ் அவங்கள எம்ப்ளாய் பண்ணிடுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துறீங்க அவங்களுக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில இந்த 10 பீப்புளை நீங்க ரெக்ரூட் பண்றதுக்கு என்ன வேலை நீங்க செஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் வீக்ல? அந்த 10 மெம்பர்ஸ் நான் எம்ப்ளாய் பண்ணணும்னா மினிமம் ஆஃப் ஒரு 30 பீப்புள் கேண்டிடேட் என்கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட்.
எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் என்கிட்ட இருந்து அவங்க நான் யாரு என்னன்றதை 30 people ஸ்டடி பண்ணியிருக்கணும் நான் சோஃபா. சரி, ஓகே. நார்மலான ஒரு ரேஷியோ என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 100 people அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் 10 people வந்து உங்களை லிசன் பண்ணுவாங்க. ஆமா 10%. ஆமா 10%. 100 people என்ன அப்ரோச் பண்ணிடுவாங்க. இப்போ 100 people வந்து நீங்க அப்ப அந்த 10 people அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அதுல உங்க பிளானுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க அந்த ஜேர்னியில ஸ்டார்ட் பண்றது ஒரு எம்ப்ளாயியா பண்ணறது வந்து ஒரே ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அதுல 10%. அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் 1000 people. அதுக்கப்புறம் அந்த 1000 people நர்ச்சர் பண்ணணும். அதுக்கு 100 people நர்ச்சர் பண்ணணும். கரெக்டுங்களா? நர்ச்சர் 100 people உங்க டார்கெட்டு. ரெக்ரூட் 10 people. நர்ச்சர்னா என்னது? நர்ச்சர்னா அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சு அவங்கள பண்படுத்துறது நர்ச்சர். ஓகே ஓகே தயார்படுத்துறதுங்களா? ஓகே தயார்படுத்துறது. ஓகே தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுத்தோன்னையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? 1000 பேர்த்த எப்படி கண்டுபிடிப்பீங்க? த்ரூ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். நான் எவ்ரிடே என்னோட கம்பெனிலேருந்து ஒரு வீடியோ வரும் ரிகார்டிங் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ அதை நான் இந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு December 26 நான் ஸ்டார்ட் பண்ணணும். அது பண்ணாதான் என்னால் அவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். நான் டைரக்டா வீடியோஸ் போட பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு கண்டென்ட் ஒரு பக்கம் எழுதணும். கண்டென்ட் ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா ஆமா ஓகே. அப்ப வீக் 5க்கு இதை கொண்டு போயிடுவோம் ரெக்ரூட்மெண்ட்டை. இதன் மூலமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கை இதை ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப கண்டினியூ மார்க்கெட்டிங் அண்ட் போஸ்ட் கண்டென்ட்ஸ் discuss with identified resources. இவங்கள வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி செகண்ட் வீக்ல அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும். தேர்ட் வீக்ல இதை கண்டினியூ பண்ணணும். உங்க மார்க்கெட்டிங் கண்டினியூ பண்ணணும். சேம் டைம் parallel-ஆ நான் எம்ப்ளாயரையும் என்னை கான்டாக்ட் பண்ண வைக்கணும். ஆமா, அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்க பர்சனல் கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக்காவும் போகலாம், நீங்க ஆட்ஸும் போடலாம். ரெண்டுமே பயன்படுத்தணும். எப்பவுமே ஒரு சக்சஸ் ரேஷியோ என்னன்னா 60% ஆட்ஸ் அண்ட் 40% ஆர்கானிக். ரெண்டுமே இருந்தால் தான் உங்களால அதை பண்ண முடியும். மார்க்கெட்டிங் த்ரூ போத் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டுமே. கண்டுபிடிச்ச ரிசோர்ஸஸை அதுக்கப்புறம் நீங்க வீக் 3ல இருந்து வீக் 4ல வந்து நர்ச்சர் பண்றீங்க. வீக் 3ல 1000 பேரை கண்டுபிடிக்கிறீங்க. இது பேரலாவும் நடக்கணும். இங்க 100 பேரை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க 100 பேரை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு 70 பேரை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மீதி 30 பேரை நீங்க உருவாக்கணும். அதுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு 300 பேரை நீங்க ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் பேரல் ப்ராசஸ். இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். பட் இது ஒரு டார்கெட்டா நம்ம வைக்க போறோம். இந்த சோசியல் மீடியா கண்டென்ட்டை நீங்க என்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத, டிசம்பர்ல என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன பிளானு, கண்டென்ட் எப்போ எழுத போறீங்க, இதெல்லாம் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கு. நீங்க வெறும் கம்பெனி டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ண முடியாது. பேரலா நீங்க கண்டென்ட் ரைட்டிங் பண்ணணும். போஸ்டிங்
அது வீடியோவா இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். இதை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து உங்க டெய்லி ஷெட்யூல். இப்போ நம்ம எங்க வர்றோம்னா, டெய்லி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் பிரிச்சிட்டோம். யார் யாருக்கெல்லாம் இந்த டெய்லி ஆக்டிவிட்டி டெய்லி ஷெட்யூல் ஷீட் தெரியுது? விசிபிளா இருக்குன்னா வீணு டைப் பண்ணிடுங்க. செவன் 28 ஆயிடுச்சு, சாரி. ஸோ நம்ம இதை டெய்லி ஷெட்யூலை நாளைக்கு இன்னும் கிளியரா பார்ப்போம். இந்த கோல் ட்ராக்கர்ல அகைன் மருதுமுத்தோன்னா உங்களோட கோலை இந்த ட்ராக்கர்ல நாளைக்கு போட்டலாங்களா? போட்டலாம். சூப்பர். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மெத்தட் கன்வின்சிங்கா இருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கோலை பிளானா கன்வெர்ட் பண்றோம். பிளானா கன்வெர்ட் பண்ணி டெய்லியும் நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அதை ரீச் பண்றோம். இந்த டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப கன்வின்சிங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கு, சீனு டைப் பண்ணிடுங்க. இதை நம்ம ஒவ்வொரு கோலுக்கும் இதை நம்ம செய்ய போறோம். இந்த பிளானை செஞ்சு நம்ம இந்த டெய்லி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய இந்த பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேபி ஸ்டெப்ஸை டெய்லியும் நம்ம பண்ணி முடிச்சோம்னா நம்ம எண்டு கோல் என்னவோ அதை ரொம்ப சாதாரணமாக நம்மளால ரீச் பண்ண முடியும். இதுதான் கேம் பிளான். இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த 14 டேஸும் நம்ம பார்த்தது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா கூட இருந்து செய்ய வைக்கல. நம்ம 3 months கோர்ஸ்ல இதை கூட இருந்து செய்ய வைக்க போறோம். இதுதான் நம்ம 3 months கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மந்த் பண்ண போறோம். அந்த 3 months கோர்ஸ்ல அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம செட்டிங் அப் சிஸ்டம், அதாவது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு இந்த எக்ஸாக்ட் சிஸ்டம் என்ன வேலை செய்யணும், யாரு செய்யணும், அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற சிஸ்டம் செட்டிங்கை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட், டெலிகேஷன், ஹையர் அண்ட் ஃபயர், எப்படி ஒருத்தரை கம்பெனிக்குள்ளே கொண்டு வர்றது, தேவையில்லாதவங்களை கம்பெனிலேருந்து எப்படி வெளியேற்றுறது, ரொம்ப ஸ்மூத்தாக அவங்களுக்கும் சிக்கல் இல்லாமல் எப்படி வெளியேற்றுறது. அதே மாதிரி நம்ம எவ்ரி வீக், எவ்ரி டே அல்லது எவ்ரி மந்த் மீட்டிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், அந்த மீட்டிங்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும், அந்த மீட்டிங்ஸ்லாம் நம்ம என்ன கண்டென்ட்டை பேசணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். பீப்புள் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸும் அதில் என்ன ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். இதை வந்து 3 months ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவன் மெத்தட், இந்த 12 ஸ்டெப் மெத்தட். இந்த 12 ஸ்டெப் மெத்தடை யூஸ் பண்ணி எந்த பிஸ்னஸ்லையா இருந்தாலும் நம்ம வெற்றி பெறலாம். இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், அதனால தான் பிஸ்னஸ் ஒரு சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிறப்பாக பண்ணுங்க. நாளைக்கு 5 AM செஷனில் மீட் பண்ணுவோம். சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். வெற்றி. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ ஜெகன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.